வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் மீ கோபிகா. ரீசெண்டா ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல நான் பார்த்த ஒரு வீடியோ அதுதான் இந்த டாபிக்கை பத்தி பேசணும் அப்படின்ற கியூரியாசிட்டியை எனக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதுல அவங்க சொன்ன விஷயம், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 அல்லது 60 வயசுக்கு மேல ஆகும் பொழுதுதான் ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிக்கிறது இல்ல அதுக்கான பிளானிங் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. பட் இன்னைக்கு டேஸ்ல 20-30களே ரிட்டையர்மெண்ட் பத்தின டாக்ஸ் அப்படின்றது ஆரம்பிச்சிடுது. அண்ட் இது கூடவே எப்போ ரிட்டையர் ஆகணும், என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமைச்சுக்கிட்டு நான் ரிட்டையர் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. முக்கியமா இப்போ நிச்சயமற்ற மாறிக்கிட்டே இருக்க இந்த பொருளாதார சூழ்நிலையில இப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, அண்ட் இது நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குமா அப்படின்ற பதட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கான்செப்ட்லயும் கூட நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கதான் செய்வாங்க. பட் தேவை இருக்கோ இல்லையோ, லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நீ சீக்கிரமா செட்டில் டவுன் ஆகணும்ன்றத கேட்ட மாதிரி இப்போ நீ சீக்கிரமா இந்த கண்டிஷன்ஸோட ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற வார்த்தைகளை பெருவாரியா கேட்க முடியுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் வை, எங்க இருந்து இந்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சு? எதனால ரிட்டையர்மெண்ட் சுத்தி இவ்வளோ பதட்டம் உருவாகிருக்கு? இந்த மாதிரி பதட்ட நிலை இல்லாம எதிர்காலத்துக்கான ஒரு திட்டமிடலை எப்படி செய்யலாம், அண்ட் இந்த ப்ராசஸ்ல நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் தொலைச்சிடாம பாத்துக்க நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற என்னோட தாட்ஸ் தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வேலை ஓய்வு முன்னாடி ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கான்செப்டா இருந்த இத இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்களோட ஒரு வாழ்க்கை தேவையாவே பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இளம் சமூகத்தினர் இத பத்தி ரொம்ப உன்னிப்பா யோசிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எதனால இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ஐடியா கிரியேட் ஆயிருக்குன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துல ஸ்ட்ராங்கர் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு கருதப்பட்ட, அதாவது அரசு ஆள்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தவங்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இந்தியாலயும் கூட பிரிட்டிஷர்ஸ் இருந்தப்பவே இந்த மாடல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. மற்ற இதர வேலையில இருந்தவங்க அவங்களுக்கா எப்ப முடியலன்ற நிலை வருதோ, வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற தேவை இல்லாம போகுதோ, அப்போ அவங்க வேலையில இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ன்ற நிலை இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் முன்னாடியே கூட ஆசிரமம் அப்படின்ற கான்செப்ட உருவாக்கி இருக்காங்கன்னு நான் படிச்சேன். பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஆசிரமம்னு சொன்னதும் முதியோர் இல்லம்னு நினைச்சிடாதீங்க, இது அது கிடையாது. ஒரு வயசுக்கு மேல ஒரு சுயமா தோணும் பொழுதோ பொறுப்புகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு தன்னை தேடி ஒரு ஆன்மீகம் பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களோ, இல்ல இந்த ஊருக்கும் மக்களுக்கும் சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரியான ஆசிரமங்கள்ல போய் தங்கி ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்ற நிலை இருந்திருக்கு. பட் இன்னைக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ்னு ஒர்க்கையும் தாண்டி மாடர்ன் ஏரால ஒரு லைஃப் ஸ்டைல் நீடா, ஒரு கோலாவே மாறிட்டு வரதை நம்ம பாக்குறோம். ஒருத்தங்க வேலையில இருந்து ஓய்வு பெறணும்னு நினைக்கிறதுக்கு காமனா என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா? உடல் நலன் சார்ந்த வரம்புகள், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது, எனக்கு பிடிச்ச சிலதை செஞ்சு பாத்திரணும் அப்படின்ற தீராத ஆசை, அடுத்த தலைமுறை கையில தொழிலையோ வேலையோ ஒப்படைக்கணும் அப்படின்ற பொறுப்பு, வாழ்க்கை பூரா வேலை செஞ்சுட்டே இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், இது கூடவே மாறிட்டு வர சமூக மாற்றங்கள்னாலையும் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது பெருவாரியா யோசிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு இது பெரும்பாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயமா மட்டுமே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா அடிப்படையான தேவைகள் அப்படின்றது எல்லாமே இதை சூழ்ந்ததா இருக்கிறதுனால இந்த இடத்துலதான் பயமும் பதட்டமும் கூட சேர ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல ஸ்பெசிபிக்கா ஜென் சீஸ்க்கும் ஜென் ஆல்பாஸ்க்கும் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆங்ஸைட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜென் சி அண்ட் ஜென் ஆல்பானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ரஃபா சொல்லணும்னா 1997 அண்ட் அதுக்கப்புறம் பிறந்த ஜெனரேஷன்ஸை குறிக்கும். பட் எனக்கு இந்த இடத்துல இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாச்சு. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்க பார்வையில எந்த தலைமுறை ரிட்டையர்மெண்ட் பத்தி யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு போல் கேட்டிருந்தேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி நானும் நினைச்ச மாதிரி இந்த டே அண்ட் ஏஜ்ல எல்லா ஜெனரேஷன்ஸ்க்குமே இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தின பதட்டம் இருக்கு அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் வந்துருந்துச்சு. நான் கம்மிங் பேக், முதல்ல ஏன் ரிட்டையர் ஆகணும்ன்ற நீட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அது சுத்தின பதட்டம் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தப்போ இதுக்கு பின்னாடி 4 முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுது.
அண்ட் அதை பார்க்கும் பொழுதே அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற அதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் கேளுங்க. முதலாவது காரணம், ஃபியர் ஆஃப் அவுட்லிவிங் ஆர் சேவிங்ஸ் ஆர் மணி. அதாவது எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அது பத்தாம போயிடுமோ, இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாச்சும் வந்து அதுக்கு செலவாயிட்டு கையில நிக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் அண்ட் இதனால உருவாகிற ஒரு பதட்டம் தான் இன்னைக்கு காமனா இருக்கு. குறிப்பா இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பயத்துக்கான இன்னொரு முக்கியமான காரணம் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. இந்த விலைவாசி உயர்வு, பொருளாதாரம் நிலை இல்லாம மாறிட்டே வருதுன்னு கூட பயம் உருவாகிறதுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். சோ இப்பவே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுதே தேவையானதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு தாட்டை அது கொடுக்குது. இந்த எறும்பு எலி எல்லாம் மழை காலம் குளிர்காலத்துக்கு முன்னாடி தானியங்களை கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கும்னு கதைகள்ல படிச்சிருக்கோம்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற எண்ணம் உருவாகி இருக்கு. அதுவும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை அப்படின்றது தெரியும் பொழுது இதை சுத்தின ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாகுது. நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அண்ட் அதை காம்பவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே 100% ஓகே. பட் அதை பத்தின ஒரு பதட்டம் இருந்தா மட்டும்தான் அந்த லெவலை நம்மளால அடைய முடியும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான கேள்வி வந்துச்சு. தட் இஸ், ஹவு மச் இஸ் எனஃப்? ஆக்சுவலி எவ்வளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிலர்கிட்ட ஒரு லிமிட், அவங்க மைண்ட்ல ஒரு நம்பர் இருக்கும். வேறு சிலருக்கு இப்படி சேர்த்து வச்சுட்டே இருக்கிறதுன்றது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்னு நினைப்பாங்க. இந்த ஆசிலேஷனை தாண்டி சப்போஸ் நமக்கா ஒரு லிமிட் செட் பண்ணி இவ்வளவு சேவ் பண்ணா கூட எனக்கு போதும்னு நினைச்சு ஒர்க் பண்ணாலும், என்ன இது போதுமா, ஃபியூச்சர்ல வரப்போற மாற்றங்களுக்கு இதுவே ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். காரணம், நான் ஆல்ரெடி சொன்ன சோஷியல் எக்கனாமிக் சேஞ்சஸ் அண்ட் அதனால நடக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸ் மட்டும் இல்லை, இது இன்னைக்கு ஒருத்தங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டிசையர்ஸை பொறுத்ததாகவும் இருக்கு. இது சில டைம்ஸ் எனக்கும் வந்து போகும். அப்போ நான் பண்ற ஒரு விஷயம், இந்த பயமும் பதட்டமும் இன்னைக்கு நான் செய்யற ஒர்க்கையும் என்னோட கான்ஃபிடன்ஸையும் கம்மியாக்குதா இல்ல இன்க்ரீஸ் பண்ணி தருதான்னு குவெஸ்டன் பண்ணி பார்ப்பேன். மேலோட்டமா பார்க்கும்பொழுது இந்த பதட்டம் கூட என்னை இன்னும் பெட்டரா தானே ஓட வைக்குது, ஸோ இது ஓகே தானே அப்படின்னு தோணும். பட் தெளிவா கவனிக்கும் பொழுதுதான் என்னை ஓட வைக்கிறேன்ற பேர் வழியில இது ஸ்ட்ரெஸ்ஸையும் எனக்குள்ள ஒரு ஃபியர் பபிளையும் ஸ்லோவா என்னையும் அறியாம கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்றது புரியும். அன்சர்டனிட்டி அப்படின்னாலே அந்த டேஞ்சர் கூட மட்டும் ஈக்குவேட் பண்றதை மாத்தி அன்சர்டன் தான், பட் இருந்தாலும் அந்த வேர்டுக்குள்ள நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்ற ஆங்கிள் பார்க்க ஆரம்பிங்க. உங்க மைண்ட அந்த இன்னொரு பாசிபிலிட்டியும் பார்க்க வச்சு அதை நம்புறதுக்கும் பழக்குங்க. அதுக்கான எவிடன்ஸை உங்க மைண்டுக்கு நிறைய காட்டிட்டே இருக்கு. ஒரு எவிடன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்னு சொல்லணும்னா, நம்மளை சுத்தி நிறைய மனிதர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆனாலும் தன்னோட கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு அதுக்கான வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி சொசைட்டி எப்படி மாறினாலும் அது என்ன சொன்னாலும் இந்த மாதிரியான ஆட்கள் தான் முதல்ல அதுக்கு தங்களை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்றேன். எப்போதுமே புதுசா ஒரு விஷயத்த நம்ம மைண்டுக்கு பழக்கும் பொழுது அது ஏன் பாசிபிள் அப்படின்ற எவிடன்ஸை நம்ம காட்டிட்டே இருந்தோம்னா அது நம்ம மைண்ட்ல இன்னும் டீப்பாவும் சீக்கிரமாவும் ரெஜிஸ்டர் ஆகும். சரி, ரிட்டையர்மெண்ட் பத்தின பதட்டம் வர்றதுக்கான 2வது பாசிபிள் ரீசன், தி குவிக் அண்ட் ஏர்லி மைண்ட் செட். ஒரு விஷயம் சீக்கிரமா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ள நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கலனா அது பின்னாடி எப்பவுமே நடக்காது அப்படின்ற ஒரு பிலீஃப். சோ எது எப்படி மாறும்னு தெரியாததுனால எல்லாமே குவிக்கா சீக்கிரமா நடந்துட்டா நல்லா இருக்கும்ல, அப்போதான் அது சேஃப்டியும் கூட அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகுது. இப்படி நினைக்கிறதுக்கு பெரும்பாலும் அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும்? லைஃப் இஸ் வெரி ஷார்ட், சோ எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, இருக்கிற டைம்ல எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யோசிச்சு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இல்லையா? ஏன்னு நான் சொல்றேன். ரியாலிட்டியில லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படின்ற அந்த சேயிங்க உண்மையாவே நம்புறவங்க கிடைச்சிருக்கிற டைமை தேவையில்லாம இந்த மாதிரி பதட்டப்பட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகியும் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுனாலதான்
அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட சேஞ்சுக்கான ஒரு அர்ஜென்சியும் தேடலும் அதிகமாவே தென்படும். என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும், நிறைய சேவிங்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், சீக்கிரமா என் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, என்னோட ஒரே கேள்வி, இது எல்லாத்தையும் எப்படி நிஜமாக்கிக்க முடியும்? அதுக்கான வேலைகளை இன்னைக்கு இந்த நிமிஷத்துல கரெக்டா ப்ராப்பரா செஞ்சுட்டே வரும்பொழுதுதான் அது நடக்கும். இந்த இஃப் நாட் நவ் வென் அப்படின்ற வாக்கியத்தை ரொம்ப வருஷங்களா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கான உண்மையான அர்த்தம் ரொம்ப சில காலங்களுக்கு முன்னாடிதான் எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு இது கிடைக்கலன்னா வேற எப்ப கிடைக்க போகுது அப்படின்றது அதுக்கான அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சாலோ இல்ல ஒரு கோலை அடையணும்னு நினைச்சாலோ அத நிகழ்காலத்துல மட்டும்தான் செயல்படுத்திக்க முடியும் அப்படின்றதுதான் அதோட உண்மையான அர்த்தம்னு எனக்கு புரிஞ்சுது. திங்க் அபவுட் திஸ். மூணாவது காரணம், இது எனக்கு எப்பவுமே கூட அடிக்கடி வந்து போற ஒரு பயம். ஃபியர் ஆஃப் டிப்ளீட்டிங் ரிசோர்சஸ். எதிர்காலத்துல அனுபவிக்கணும்னு நினைக்கும் பொழுது வளங்கள் இல்லாம போயிடுமோ, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா வளங்களை இல்லாம ஆக்கிடுவோமோ அப்படின்ற பதட்டம் பர்சனலி எனக்கு அதிகமா இருக்கு. இது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் சேர்த்து அழிச்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியற, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிச்சிட்டே வரும். இது உண்மைதான் அப்படின்றது எல்லாருக்குமே உள்ளூர புரிஞ்சாலும் கூட அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்றதை என்னால பார்க்க முடியுது. இத பத்தி பெருவாரியா பேசுறதுக்கு பதிலா நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டா பின்னாடி வளங்கள் இல்லாம போனா கூட அதை காசு கொடுத்து வாங்கிடலாம்ல. சோ இதுக்காகவே நல்லா சம்பாரிச்சு சீக்கிரமா ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்ற எண்ணம் உருவாகுது. நம்ம ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலனாலும் இயற்கை சர்வைவ் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேபி நம்மளும் கூட சர்வைவ் ஆகலாம், பட் அது ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்றது நம்ம கையில இல்ல. இதோட இன்னொரு பக்கமா, இப்படி சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும், என் ஃபேமிலிக்கு மட்டும் எல்லாமே கிடைச்சிட்டா வேற எது எப்படி போனாலும் அது அவங்க பாத்துப்பாங்க, அது என்ன அஃபெக்ட் பண்ண போறது இல்லைன்னு நம்ம நம்புறோம். இந்த எண்ணம் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்ஸை எப்படி டச் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இன்னைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கிரியேட் பண்ணணும்னு யோசிக்காம எப்படியெல்லாம் பணம் நிறைய கிரியேட் பண்ண முடியும், எப்படி நானும் சீக்கிரம் ரிட்டையர் ஆக முடியும்னு காலேஜ் போறதுக்கு முன்னாடியே பசங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் சொல்லல, ஒரு யூத் ஸ்டடியில கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல 46% பேர் நான் சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு ரிட்டையர் ஆகணும்னு ஓட் பண்ணிருக்காங்க. மேபி அவங்க வளர்ந்து வந்துட்டா இதை பத்தின புரிதலும் தெளிவும் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது டீனேஜ்லயும் ஏர்லி 20ஸ்லயும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்சஸ அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கன்சர்ன்ல இருந்து நான் இது சொல்றேன். ஆக்சுவலி என்னோட அப்சர்வேஷன்ல இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் எல்லாரும் ரொம்ப வைடாவும் ப்ராடாவும் தான் யோசிக்கிறாங்க. சோ இது அவங்க ஜெனரேஷனோட தப்புன்னு சொல்லாம அவங்க பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன்ஸோட வழிகாட்டுதல்னு சொன்னா பொருத்தமா இருக்கும்னு தோணுது. இதனாலதான் நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டிய பொறுப்பு ஈக்குவலி நம்ம கையில இருக்குன்னு நான் நம்புறேன். ஸ்கூல்ஸ்ல பேரண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பா மறக்காம சொல்ற ஒரு லைன் இதுதான். என் குழந்தைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் அமையணும்னு நீங்க யோசிக்கிறது இயல்பான ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு புரியுது. ஆனா அது நடக்கணும்னா அவங்களோட நிகழ்காலமும் பிரகாசமானதா இருக்கணும்ன்றத நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இன்றைய நிகழ்காலம் தான் நாளைய எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான படி. சோ இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பண்றோம், நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி காட்டுறோம் அப்படின்றத அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு பசங்க கிட்ட சொல்றதை விடவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் நம்ம பதட்டப்படாம இந்த சூழ்நிலைகளை இப்படியும் வேற மாதிரி கையாள முடியும் அப்படின்ற ஒரு நிலைய அவங்களுக்கு வாழ்ந்து காட்டுறது, ஆர் அட்லீஸ்ட் அதுபடி வாழ முயற்சிக்கிறது. இதை நீங்க இன்ஸ்பிரேஷன், மாடலிங் ஆர் அவங்களுக்கு நம்ம காட்டுற ஒரு பாசிபிலிட்டின்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் அந்த காலத்துல நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு மீனிங்கோட தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க இப்படியும் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம பேசுறோம் இல்லையா? எதனால? அந்த பாசிபிலிட்டியாகவே அவங்க வாழ்ந்து நமக்கும் அதை விட்டுட்டு போனதுனாலதான். கரெக்டா? இத இன்னொரு படி மேல போய் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும்தான் வாழவே தெரியும். அவங்க அப்படிதான் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இருக்காங்க. பட் நம்ம என்வாயன்மெண்ட் அண்ட் கண்டிஷனிங்ன்ற ஆஸ்பெக்ட்னாலதான் கிராஜுவலி இது சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா
நம்மளும் எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு அவங்களுக்கும் அதை காட்டுறது மூலியமா ஓ அப்படின்னா நிகழ்காலத்துல வாழ்றதை விடவும் எதிர்காலத்துல வரப்போற விஷயம்தான் ரொம்ப முக்கியம் போல அப்படின்ற கருத்தை நம்ம விதைக்கிறோம். இத பார்த்து நம்புற சில வாலிபர்கள் தான் அப்ப நானும் எதெல்லாம் செஞ்சா சீக்கிரமா ரிட்டையர் ஆகலாம், நானும் 30-40 வயசுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு அவங்க மேலயும் ப்ரெஷர் போட்டுக்கிறாங்க. இது பிகினிங்ல மேபி ஆஸ் அன் அடல்ட்டா ஒரு பேரண்டா கேக்குறதுக்கு இம்ப்ராக்டிக்கல்னு தெரியலாம். என்னோட சிச்சுவேஷனுக்கு இது அப்ளை ஆகாதுன்னு தோணலாம். பட் நான் மேல சொன்ன எல்லா விஷயங்களுமே செய்யறதுக்கு கொஞ்சோண்டு வில்லிங்னஸ் இருந்தா மட்டும் போதும். அதுக்கான சப்போர்ட்டும் நாலேஜும் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். நீங்க நம்ம பாட்காஸ்ட்ல சஃபரிங் சீரீஸ் கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். சேலஞ்சஸ் லைஃப்ல கண்டிப்பா வரும் போதும் தான். பட் ஹவு வி வாண்ட் டு ஹேண்டில் தட் அப்படின்றது நம்ம கையில இருக்கிற ஒரு சாய்ஸ். இன்னைக்கு நம்ம கன்சியூம் பண்ற எல்லா பர்சனல் டெவலப்மெண்ட் கான்டென்ட்டுமே இந்த ஒரு கான்செப்டை மையமா சுத்தி தான் இயங்குது. அடுத்து இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தின ஆங்ஸைட்டி வர்றதுக்கான 4வது காரணம் ஐடென்டிட்டி கிரைசிஸ். நமக்கு நாமளாகவே உருவாக்கி வச்சிருக்க அடையாளம் அப்படின்ற ஒரு மாயை அண்ட் அதை காப்பாத்திக்கணும் அப்படின்ற எண்ணம். இதுக்கும் ரிட்டையர்மெண்ட் பத்தி வர ஆங்ஸைட்டிக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்யாம போனா சில நேரங்கள்ல நம்ம எதையோ மிஸ் பண்றோமோ அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். அததான் நம்ம ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதே மாதிரி எல்லாரும் சீக்கிரமா ரிட்டையர் ஆகணும்னு ஒரு வழியில போகும் பொழுது இதுக்கு பின்னாடி நம்மளோட அடையாளமும் நம்மளோட வேல்யூஸும் நம்மளோட தகுதியும் இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அது தேவையா இல்லையா? சப்போஸ் அது தேவைனாலும் கூட எனக்கு எப்போ அது வேணும், நான் அதை பத்தி என்ன நினைக்கிறேன்லாம் யோசிக்காம நான் இதை பண்ணாம போயிட்டா என்னோட இமேஜ் என்னவாகும், என்னை எல்லாரும் ஃபெயிலியர்னு கூப்பிட்டுருவாங்களோ, இது கூட என்னால பண்ண முடியலன்னு நினைச்சிருவாங்களோ, அந்த மாதிரியான சில எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற ப்ரெஷரை அவங்க தலைக்கும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதனால ஆங்ஸைட்டியும் உருவாகுது. பட் ஆனா லைஃப்ல இந்த மீனிங், கோல்ஸ், ஐடென்டிட்டி இது எல்லாமே நம்ம தேவை அண்ட் விருப்பு வெறுப்புகளுக்காக நாமளாகவே உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் தான். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. அண்ட் எல்லாருக்கும் கட்டாயம் இருந்தேதான் ஆகணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. எங்க ரிட்டையர்மெண்ட்டும் அதே மாதிரிதான். சில பேர் இந்த ரிட்டையர்மெண்ட்டை என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க. வேறு சிலர் இது என்னோட லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் அந்த ஸ்டாப்ல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கின ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க தான் போகுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இதுதான் நிறைய கண்ட்ரீஸ் ஃபியூச்சர்ல ஒர்க் அண்ட் ரிட்டையர் அப்படின்ற சைக்கிள் மாதிரி ஒர்க், ரிட்டையர் அண்ட் ஒர்க் அகேன் அப்படின்ற சைக்கிள் வரலாம்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. பட் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, எந்த பாதையை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, நீங்களும் உங்களோட தகுதியும் அதனால கொஞ்சமும் குறைய போறதில்லை. ஸோ ஓவராலா சொல்லணும்னா டெய்லி லைஃப்லயும் நிம்மதியா நேரத்தை விரயம் பண்ணாம வாழணும். அட் சேம் டைம் ஃபியூச்சருக்கான பிளானிங்கையும் ப்ராப்பரா செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றது அப்படின்னு நம்ம கத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபியூச்சரை பத்தின பதட்டம், தேவையில்லாத பயம் அப்படின்றது வெளியில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டாலும் நம்மளால அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதுக்கு முதல்ல உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் மேல மட்டும் உங்க ஃபோக்கஸ் வச்சு முழுமையா வேலை செய்யுங்க. உங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அத நம்பிக்கை அப்படின்ற அந்த ஆள் கிட்ட ஒப்படைச்சிருங்க. பட் எவ்வளவு சொன்னாலும் இது எல்லாத்தையும் மீறி அப்பப்போ நமக்கு பதட்டம்ன்றது வந்து போயிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டியது ரிமைண்டர்ஸ் மட்டும்தான். அந்த மாதிரியான ரிமைண்டர்ஸ்ல ஒண்ணு, ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி மாறினாலும் அது என்னவா இருந்தாலும் அது இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கிற ஒரு எண்ணம் தானே தவிர அது ரியாலிட்டி இல்லை அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. பிகாஸ் நான் முன்னாடி சொன்னதுதான், இந்த ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டோம்னா இது நம்மளோட முடிய போறது இல்ல, நமக்கு அடுத்து வளர்ந்து வர ஜெனரேஷன்ஸையும் ஏதோ ஒரு வகையில இதை எஃபெக்ட் பண்ணதான் போகுது. ஸோ இனிமே யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஓ ஐ ஷுட் ஆல்சோ ரிட்டையர் ஏர்லி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருந்தாங்கன்னா இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. which is you can retire whenever you want but you have to live early and live every day. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா நீங்க அவங்களோட லைஃப்ல ஒரு கேட்டலிஸ்டா மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடு பத்தின உங்க காமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் இமெயில் மூலமா எங்கூட நீங்க ஷேர் பண்ணலாம். I will see you soon in another episode.